ஓம் சாந்தி. நாம் நினைவு யாத்திரையில் மூழ்கியிருக்கின்ற ஆத்மா. நாம் ஞானம் நிறைந்த ஆத்மா. நாம் இயற்கையை வென்ற ஆத்மா. நாம் நம்முடைய சுய தர்மத்தை மறப்பதுதான் அனைத்தையும் விட பெரிய தவறாகும். இப்போது நாம் மறக்காதவர்களாக ஆகின்றோம். நம்முடைய வீடு மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்கின்றோம். நாம் நினைவு யாத்திரையில் சதா மூழ்கியிருக்கும் போதும் புத்தி அலைவது நிற்கும் போதும் வார்த்தைகளில் நினைவின் கூர்மை வரும்போதும் நாம் அளவற்ற குஷியில் இருக்கும் போதும் அடிக்கடி நம்முடைய சத்திய உலகத்தின் காட்சிகள் எதிரில் வருகின்ற போதும் நேரம் நெருங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். நினைவின் அட்டவணையை நாம் அதிகரிக்கின்றோம். இப்போது நாம் எல்லையற்ற தந்தையை அடைந்து விட்டோம். எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது. உண்மையில் தந்தை வந்து சிருஷ்டி சக்கரத்தை புரிய வைக்கின்றார். முதலில் நாம் தான் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தின் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். இப்போது நாம் ஸ்ரீமத் படி நடக்கின்றோம். நாம் மாணவர்கள் படித்து உயர்ந்த தேர்வில் தேர்ச்சியடைவதற்காக செல்கின்றோம். இப்போது நாம் படித்து மனிதரிலிருந்து தேவதை ஆகிக் கொண்டிருக்கின்றோம். உலகத்திற்கு அதிபதியாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ராஜ்யத்தை யாரும் பறிக்க முடியாது. அங்கே நமக்கு தூய்மை, அமைதி, சுகம், செல்வம் அனைத்தும் இருக்கின்றது. நாம் அரை கல்பத்தை விட அதிகமாக சுகத்தை அனுபவிக்கின்றோம். இப்போது நாம் சிவ தந்தையிடமிருந்து பிரம்மா மூலமாக ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஆத்மாவிலிருந்து உலகத்திற்கு அதிபதியாக தேவி தேவதையாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இங்கே கர்மசேத்திரத்தில் ஒரே நாடகம்தான் நடக்கிறது. இந்த சங்கமத்தில் தந்தை வந்து பிராமண சம்பிரதாயத்தை ஸ்தாபனை செய்கின்றார். தந்தை வந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்து தவறுகளை நீக்கி மாற்றுகிறார். குழந்தைகளாகிய நமக்கு தந்தை சுகதாமம் மற்றும்
நம்முடைய வீட்டிற்கான வழியை காண்பிப்பதற்காக இந்த ரதத்தில் வருகின்றார். கல்ப கல்பமாக நாம் வீட்டிற்கு போகின்றோம். பிறகு சுகத்தின் பாகத்தை நடிக்கின்றோம். ஆத்மாக்களாகிய நமது சுய தர்மமே அமைதியாகும். சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருவரே. நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம், மீண்டும் இப்போது மாறுகிறோம் என்ற மிகவும் குஷியில் இருக்கின்றோம். நாம் சத்யநாராயணன் கதையை கேட்பதற்காக வருகின்றோம். இதனால் நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆகின்றோம். நம்முடையது அந்த கரையை சேரக்கூடிய பந்தயமாகும். ஆதலால் தந்தையை மட்டுமே நினைவு செய்கின்றோம். நினைவு யாத்திரையினால் நாம் கரை சேர்கின்றோம். யாருக்கு வேண்டுமானாலும் திருஷ்டியினால் அம்பு பாயும் அளவிற்கு நாம் சக்தியை நிரப்பிக் கொள்கின்றோம். தந்தை கல்ப கல்பமாக நமக்கு ராஜயோகத்தை கற்பித்து மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார். தந்தை வந்து மீண்டும் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இது வெற்றி தோல்வியில் விளையாட்டாகும். முயற்சி மூலமாக நீண்ட காலத்தின் விதியை அமைத்துக் கொள்வதற்கான நேரம் இதுவாகும். எனவே நாம் ஞானம் நிறைந்தவராகி தீவிர வேகத்துடன் முன்னேறி செல்கின்றோம். இதுவரையும் பாப்தாதா ஸ்நேக கடலாக ஆகி சர்வ சம்பந்தங்களின் ஸ்நேகத்தில் குழந்தைகளின் கவனக்குறைவு, சாதாரண முயற்சியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பொழுது கூட எக்ஸ்ட்ரா உதவி மூலமாக எக்ஸ்ட்ரா மார்க்குகள் கொடுத்து முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றார். நாம் ஞானம் நிறைந்தவராகி தைரியம் மற்றும் உதவி என்ற விசேஷ வரதானத்தின் லாபத்தை எடுத்துக்கொள்கின்றோம். நாம் அனைவரும் இந்த படிப்பை முடித்துவிட்டு மனிதரிலிருந்து தேவதையாகி உலகிற்கு அதிபதியாவோம் என்ற போதையில் சதா இருக்கின்றோம். நம்முடைய ராஜ்யத்தில் தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் இருக்கும். அதை யாரும் அபகரிக்க முடியாது. இக்கரையிலிருந்து அக்கரைக்கு செல்வதற்காக நினைவு யாத்திரையில் நன்கு நீந்தக்கூடியவராக ஆகின்றோம். நினைவின் அட்டவணையை யதார்த்தமாக புரிந்து கொண்டு எழுதி நம்மை சோதித்துக் கொள்கின்றோம். முயற்சி மற்றும் வினை பயனின் கணக்கை அறிந்து
தீவிர வேகத்துடன் முன்னேறி செல்லும் ஞானம் நிறைந்த ஆத்மா நாம். இயற்கையை வென்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.